யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன, முகம் காட்டாமல் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்களை ஈட்டுவது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலி இது சும்மா ஏதோ வாயில வந்தது சொல்றது அப்படின்றதுலாம் கிடையாது. நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்க போறேன். 1,25,000க்கு மேல நான் முகம் காட்டாமல் வீடியோ போட்டு அதுல ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்னிங் டீட்டெயிலையும் காட்ட போறேன். அதே போல என்னுடைய சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எப்படி முகம் காட்டாமல் வீடியோ போடுறது, என்ன மாதிரி கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும், எப்படி நம்ம போடலாம், இந்த லோ வேல்யூ கண்டென்ட் வராதபடி எப்படி போடுறது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். நீங்க யூடியூப்ல உங்களுடைய முகத்தை காட்ட கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு தூக்கி கடைச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை இல்லைங்க எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, என்னால முகம் காட்ட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை என் முகத்தெல்லாம் யார் பாப்பா, எப்படிங்க நான்லாம் யாராவது லைக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ஸோ அது கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசும்போது என் வாய்ஸ் எல்லாம் யாரா கேட்பா, நான் எனக்கே கூச்சமா இருக்கும், ரூமை பூட்டிக்கிட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மக்களுக்கு அந்த குரல் அப்படின்றது டசன்ட் மேட்டர், அந்த முகம் அப்படின்றது கிடையாது. அவங்க யாரு, நல்லவங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது நமக்கு பிரயோஜனமா இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள்னா இப்ப என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவை, நான் அழகா என் முகம் உங்களுக்கு தேவையா, இல்ல என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தேவையா, என்ன உங்களுக்கு தேவை, ஸோ என்கிட்ட இருந்து நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸா, இல்ல என்ன உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. அதுதான் அதை தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களும் எதிர்பார்ப்பாங்க. யாரு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவா, யாரு நம்ம கிண்டல் பண்ணுவா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்க, இல்ல உங்களை பிடிக்காம உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கொலிக், ஏன்டா வேலை வெட்டி விட்டுட்டு வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுருங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களே நின்று அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கட்டும், நீங்க ட்ரெயின் ஏறி கிளம்பி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுங்க. மோட்டிவேஷன்லாம் போதும். இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னுடைய சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் இந்த இயர்னிங் இதெல்லாம் சொல்ல போறேன். உங்களுக்கு சைட்ல பிக்சர் வரும், நீங்க அதை பாருங்க. ஓகே, அதாவது இப்போ நான் என்ன எனக்கு ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஆன்மீகம் சேனல் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இதுதான் என்னுடைய ஆன்மீகம் சேனல், இதுல நான் முகம் காட்டாம தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய ஆன்மீக தகவல். இதுல என்ன போடுவேன்னா, நான் வீட்டுல ஏதாவது எனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குங்க. அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்ல, அப்போ கடவுள் இருக்காரு. நமக்கு ஒரு கெட்டது நடக்குது இல்ல, அப்போ கெட்ட சக்திகள் அப்படின்றதும் இருக்கு. நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். இந்த மாதிரி நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்போ சாமியும் இருக்கு, பேயும் இருக்கு. ஓகே, நான் அது அந்த கிளாஸ் எடுக்க விரும்பல. நான் அந்த மாதிரியே போட மாட்டேன். நான் வீட்டுல ஏதாவது வழிபாடு பண்றேன், சாமி கும்பிடுறேன் அப்படின்னா அதை வீடியோவா போடுவேன். கோவிலுக்கு போறேன்னா அதை பற்றி நான் வீடியோவா போடுவேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை உங்களுக்காக காமிக்க போறேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் இது இப்பன்னு பார்த்து தான் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், புவரா இருக்கும். உங்களுக்கு சைட்ல பாருங்க, கிட்டத்தட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது 1,26,990 என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது. ஓகே, இதுல நான் இது வரைக்கும் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது ரொம்ப ஷார்ட் டைம்ல எனக்கு ஒரு சேனல் அப்படின்றதுனால ஷார்ட் டைம்ல எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எனேபிள் ஆச்சு. இதுல நான் இயர்லி லைஃப் டைம் அப்படின்றதே நான் போட்டு உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ லைஃப் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆப் பழசாக அது ஃபுல்லாவே ஸ்லோ ஆயிடுதுங்க. எங்க போயிட்டான் என்னுடைய ஏர்னிங் டாப் லைஃப் டைம். ஸோ யூ நெவர் பிலீவ் தட் நான் 2022 இதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் 2,57,000 அப்படின்றது எனக்கு இதில் வந்திருக்கு. ஸோ சைடில் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, மோட்டிவேஷனல் போதும், உங்களுக்கு ஒரு பிலீவ் கிடைச்சிச்சு இல்லை? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாம். இது வேற ஒன்று இங்கே வச்ச கீழே கிளம்புறது. ஓகே, இந்த மைக்கு ஸோ மறந்துட்டேன் நான். இந்த மைக்கு உங்களுக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் கேஜெட்ல ஸ்டாண்டு இருக்கு.
ஸோ கம்மி விலையில 200 300 மைக் இருக்கு. அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஈவன் இந்த மைக்கு கொஞ்சம் பெட்டர். ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, இதுதான். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது நம்ம முகம் காட்டாம வீடியோ போடுறதுல நிறைய வகைகள் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றது முதல்ல லோ வேல்யூ ஹை வேல்யூ கண்டென்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது வந்துட்டு நீங்க ஒரு கூகுள்ல இருந்து ஒரு பிக்சரை டெவலப் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்து நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்கன்னா அது லோ வேல்யூ கண்டென்ட்டா யூடியூப் அப்படின்றது கருதும். யூடியூப் அல்காரிதம் அதுதான் முடிவு பண்ணும். ஸோ இப்போ நேரில் நீங்க உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா ஓகே, இதுல 2 விதம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்கிரீன் வந்துட்டு பிளாக்கா மாத்திடுவேன். பட் இதை கூட லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு யூடியூப் முடிவு பண்ணலாம். ஸோ யூடியூப் அப்படின்றது என்ன பாக்குதுன்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, நீங்க எடுக்கிற வீடியோல ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நான் வந்துட்டு இப்படி போயிடுறேன். என்ன கைஸ் பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு வழிபாட்டை நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த கைராகில இந்த இடம் இப்படி போய் இப்படி போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி வரும்போது ராஜ யோகம் வரும். எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரியும் பேசலாம். அதுக்கு தேவை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ முகம் அப்படின்றது அதுக்கு அவசியம் கிடையாது. இப்படி நின்றுட்டு இப்படி கூட நீங்க வந்துட்டு பேசலாம். முகம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த மாதிரியும் பண்றாங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்துட்டு முகம் காட்டாம வீடியோ போடணும்னா, ஒருவேளை உங்ககிட்ட வந்துட்டு நீங்க எடுத்த போட்டோஸ் இருக்கு, அந்த கண்டென்ட்டுக்கும் அந்த ஸ்பீச்சுக்கும் ரிலேட்டடான போட்டோஸ். இப்போ நான் போட்டோஸ்ன்னு சொல்றேன். இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த நடந்து போற பிக்சர் அப்படின்றது யாரோ ஒரு பிக்சர் அப்படின்றது நீங்க எடுத்த பிக்சர் இதுல வர்றது. ஸோ நீங்க வந்துட்டு நார்மலா செய்தி சேனல்ல பாருங்க, அவங்க ஏதாவது ஒரு நியூஸை போடுறாங்கன்னா அப்போ அந்த ஒரு பேங்க் ஒரு நியூஸ் போடக்குள்ள அந்த பேங்க் இருந்து காட்டுவாங்க. ஜூம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேங்கை வீடியோ எடுத்துட்டு வந்துருவாங்க, அந்த பேங்க்ல இருந்து இப்படி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேங்க்ல இருந்து இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. முதல்லலாம் நான் எப்படி இந்த அதாவது வந்துட்டு முகம் காட்டாம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, பிக்சர் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சில வழிபாடுகள் செய்வேன். எலுமிச்சப்பழம் அரிஞ்சு வீட்டு வாசல்ல வைக்கிறதுல இருந்து சரி, இல்லை பிரதோஷத்துக்கு நாங்கள் சாமி கும்பிடுறதுல இருந்து சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணும் பொழுது அதை வந்து வீடியோவா எடுப்பேன். அதை நான் அப்லோட் அப்படின்றது வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கூகுள்ல இருந்து வெறும் வாய்ஸ் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு கூகுள்ல இருந்து ஒரு பிக்சரை டெவலப் பண்ணி 2-3 பிக்சர்லாம் எடுத்து உள்ள போட்டு அதில் வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணி யூடியூப்ல இருந்து டெவலப் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி அப்படி போட்டுட்டு இருந்தேன். ஆனா யூடியூப் அல்காரிதம் இப்போ போக போக அதெல்லாமே லோ வேல்யூ கண்டென்ட் பார்க்குது. ஸோ நான் பயங்கரமா சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த கை ஆக்ஷன்ஸ் அப்படின்றது அது எதிர்பார்க்குது. இப்போ நீங்களே ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்க கார்ல போறீங்க, அந்த கார்ல டேஷ் கேம்ல வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டில் நீங்கள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட கொஞ்சம் நல்ல வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும். அதில் வந்து நீங்கள் பாருங்க, லாங் டிரைவல் போகக்குள்ள இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு வண்டி வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வண்டி வருது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹை வேல்யூவை பார்க்கும். இல்லை நான் வந்துட்டு கிளியரா என்ன ஃபேஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மிக முக்கியமானது, நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபேஸை மட்டும் மறைச்சிட்டு கை ஆங்கிள் மட்டும் காட்டலாம். ஸோ அந்த வகையில வந்துட்டு இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ரீடிங் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. அடியில் இருக்க எல்லாமே ஒரு நோட் எடுத்து நீங்க ஒரு வேலை வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக சொல்ல போறீங்கன்னா ஒரு இஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்னு இஎம்ஐன்னு அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் கீழே கால்குலேஷன் அப்படி பாருங்க, இஎம்ஐ கால்குலேஷன் இப்படிதான், இஎம்ஐக்கு மீனிங் இப்படிதான், இந்த மாதிரி வந்துட்டு போடுங்க. இப்படி நீங்க போடும்பொழுது யூடியூப் அதை லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பார்க்காது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு தான் பார்க்கும். ஸோ முகம் காட்டாம வீடியோ போடுறது, இப்போ நீங்க கோலம் போடுறீங்க, கோலம் போடுற வீடியோ அப்படின்றத போடலாம். பட் இந்த இடத்துல நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுக்கணும். இங்க பாருங்க, 8 புள்ளியை வச்சிருக்கேன், அந்த கோலத்தை இப்படிதான் நம்ம வலது புறம் வந்து இடது புறம் எடுத்து பொறுமையா இழுக்கணும், வேகமா இழுக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நீங்க கொடுக்கணும். ஒருவேளை கோலம் மட்டும் போறீங்க அப்படின்னா, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையை மட்டும் போறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ரிலேட்டடா வந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு சில இயற்கை ரிலேட்டட் நீங்க எடுத்து போடுறதுனால அது வந்துட்டு லோ வேல்யூ அப்படின்றதுக்குள்ள போகாது. இப்போ காட்டுக்குள்ள போறீங்க, காட்டுக்குள்ள போகும்போது காட்டுல இருக்கக்கூடிய வீடியோ, இங்க பாருங்க எங்க மாடு, இங்க பாருங்க எங்க வீடு, ஸோ இங்க பாருங்க வந்துட்டு இங்க லாரி, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய விஷயங்களை வந்து காட்டுறீங்க. ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இதை லோ வேல்யூ எடுத்துக்காது. நான் இந்த இடத்துல 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முகம் காட்டாம எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் லோ வேல்யூ கண்டென்ட் வராம எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பேசிக்கிட்டே இருங்க, நீங்க முகம் பார்த்து இப்படி பேசுங்க, அப்படியே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் எடுத்து உள்ள போட்டு வாய்ஸை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்துட்டு முகம் காட்டி வீடியோ போடுறதுக்கு கூச்சப்படுறீங்க, ஏன் மூஞ்செல்லாம் யாரும் பார்ப்பாங்க அப்படின்னீங்கன்னா, முதல்ல உங்க ஃபேஸை நீங்க பார்க்க வந்துட்டு கத்துக்கணும். என் ஃபேஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க, இப்போ நான் வந்து உங்களை பார்க்க மாட்டேன், இப்போ நான் என்னுடைய ஃபேஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய ஃபேஸை பார்த்துட்டு நான் கத்துறேன், என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஸோ சாப்பிட்டீங்களா, இப்படி பேசிட்டு இருக்க முடியுங்களா, இந்த மாதிரி நீங்க தனியா பேச ஆரம்பிங்க. ஸோ இங்க பேசுறது அப்படின்றது, இங்க பார்த்து இப்ப பேசுறேன்னா இப்ப நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன், பட் இங்க பார்த்து பேசுறேன்னா இது என்ன பார்த்து பேசுறேன். ஸோ நான் இங்க பார்த்து பேசுறதை தவிர்த்துட்டு நீங்க வந்துட்டு டெய்லியும் ஒரு ப்ராக்டிக்ஸ் அப்படின்றது பண்ணுங்க.
ஸோ இப்படி வந்துட்டு இங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது என்னன்னா, அப்படி நீங்க பார்க்க பார்க்க பழகுனா மட்டும்தான் உங்களுக்கு அது பிடிக்கும். முதல்ல உங்களை பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும். இது கிரிஞ்சு எல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற ஒயிட் ஷர்ட் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு இந்த ஒயிட் ஷர்ட் அப்படின்றது நான் போட்டுருக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ இங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம், ஸோ ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்றத சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலா ஒரு சிலருக்கு ஒயிட் கலரே பிடிக்காது. அப்ப நான் என்ன பண்ண முடியும், என்னங்க இங்க கருப்பா ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், என்னங்க காதுல ஏதோ வந்து நீங்க தோடு குத்திருக்கீங்களே, என்னங்க இதெல்லாம் பொறுக்கி மாதிரி. ஸோ இது வந்துட்டு எங்க ஒய்ஃபோட டைமண்ட் மூக்குத்தி, அவங்க இதுக்காக போட்டிருக்கேன் நான். சரி, ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு இது எனக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்துல மற்றவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால முதல்ல எனக்கு அது பிடிக்கணும். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான்பா. இது மற்றவங்களை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்துடுங்க. அப்புறமே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வீடியோ போடுங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா படுதா போட்டுக்கிட்டு குருதாவா, ஐயோ அது பேர் மறந்து போச்சு, அதை வச்சு கூட இப்போ ரீசெண்டாக நிறைய பஞ்சாயத்து கூட நடந்துச்சு. சரி, ஓகே, சாரி. படுதான்னு சொல்லி அந்த முஸ்லீம்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, படுதா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு கூட நீங்க பேசலாம், அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் போடுறாங்க. ஏன்னா சில வீடியோஸ்லாம் முஸ்லீம் அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நான். நிறைய பேர் வந்துட்டு அந்த தலப்பா கட்டிக்கிட்டு அந்த முகத்தை மறைச்சிட்டு வந்து போடுவாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கூட ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இதில் இருக்கீங்கன்னா நீங்க கூட அப்படி கூட வந்துட்டு வீடியோ போடலாம். இல்லைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரி எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு என்ன மூஞ்ச பார்க்க நல்லா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி 1,26,000 சில்லற சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து உங்களால கொண்டு வர முடியும். நான் முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா ஸோ வந்துட்டு எப்படி வேணா கூகுள்ல எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இப்போ நமக்கு இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ஸோ அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்போர்ட், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த மைக்கோட லிங்க் கீழே இருக்கு, தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி. வேற ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா மெசேஜ் பண்றேன். பாய்.